ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் இங்கே கோட் பண்ணிட்டீங்க. அட்ரஸ் எழுதுறீங்க, ஃபோன் நம்பர் எழுதிட்டீங்க. அடுத்தது பத்ராங்க் ரெஃபரன்ஸ் நம்பர் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் தினாங்க் டேட் எழுதுறீங்க. டேட் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்களா அந்த டேட்டை கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து 2 சேவாமே அப்படின்னா 2 அட்ரஸ் யாருன்னா சர்வஸ்ரீ லோக் பாரதி பிரகாஷன் மேலே பார்த்தோம்ல. ஸோ லோக் பாரதி பிரகாஷன் மகாத்மா காந்தி 15A மகாத்மா காந்தி மார்க் இலஹாபாத்க்கு 2 அட்ரஸ் எழுதிட்டீங்க. இப்போ வந்து கண்டென்ட்டுக்கு வரலாம். பிரிய இந்த மகாஷ்ய மகோதய் எது வேணால் எழுதலாம். प्रणाम, हम आपसे सविनय निवेदन करते हैं. सविनय निवेदन அப்படின்னா हम्बल रिक्वेस्ट. वी आर हम्बली रिक्वेस्टिंग यू कि नीचे दी गई सूची के अनुसार. ஸோ नीचे दी गई ना கீழே கொடுத்துருக்க அந்த ஃபாலோயிங் படி पुस्तकों को पुस्तकों बुक्स जयराम पार्सल सर्विस द्वारा. ஸோ ஜெயராம் பார்சல் சர்வீஸ் द्वाराனா த்ரூ அப்படின்னு அர்த்தம். இவங்க மூலமாக அனுப்பிச்சி விடுங்க. भेज देना சென்ட் பண்ணுங்கள். ரசீது की காப்பி हमें ईमेल में भेजे. ரசீதினோட காப்பியை நாங்கள் மெயில் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 விஷயம் தான் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். என்னென்னா கீழே கொடுத்துருக்க அந்த பாக்ஸில் கொடுத்துருக்க புக்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஜெயராம் பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்பிச்சி வைங்க. நாங்கள் ரசீதினோட காப்பியை மெயில் பண்ணுறோம். அதோட சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ கீழே வந்து புக்ஸுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. क्रमांक அப்படின்னா சீரியல் நம்பர், புஸ்தக் கா நாம்னா புக் நேமு, லேக்கக் கா நாம்னா இந்த புக்கினோட ஆத்தர் நேமு, பிரத்தியா அப்படின்னா காப்பீஸ் எத்தனை காப்பி. இப்போ இங்கே ஒரு 4 புக் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 4 புக் தான் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேறு எந்த 4 புக்ஸ் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ பிராத்மிக் மத்தியமா இல்லைனா ஸ்போக்கன் ஹிந்தி இதில் ஏதாவது ஒரு பேர் கூட எழுதிக்கோங்க. எழுதிட்டு இங்கே ஒரு ஆத்தர் நேம் எழுதிடுங்க. எழுதிட்டு காப்பீஸ் எழுதுங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் எழுதிடலாம். அடுத்தது ऊपर बताई गई पुस्तकों को जल्द से जल्द भेजने की कृपा करें. ऊपर बताई गई ஸோ மேலே கொடுத்துருக்க இந்த புக்ஸை ஜல்து से जल्द அப்படின்னா as soon as possible எங்களுக்கு அமுச்சு விடுங்கன்னு ப்ளீஸ் பண்ணுறாங்க. आशा है कि इसमें आपका सहयोग ज़रूर मिलेगा. आशा है ना वी होप. நீங்கள் கண்டிப்பாக இது எங்களுக்கு சீக்கிரமாக செஞ்சு கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. जैसे ही आपका रसीद मिलेगा हम आपके खाते में रकम जमा कर देंगे. அதே போல் உங்களோட ரசீது எங்களுக்கு கிடைக்கப்பட்டுருச்சு, சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் காத்தே அப்படின்னா அக்கௌண்ட்டில் இந்த ரக்கம் அப்படின்றது அமௌண்ட்டு, எவ்வளோ மணி, ஸோ எவ்வளோ காசு அப்படின்றத உங்கள் அக்கௌண்ட்டில் நாங்கள் போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து சத்தன்யவாட்